தமிழ்நாட்டுல மதுக்கடைகளை மூட சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் இப்ப ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. அந்த உத்தரவுல மதுபானங்களை ஆன்லைன் மூலமா வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் குறிப்பிடப்பட்டிருக்கு. எதுக்கு தமிழ்நாட்டுல திடீர்னு மதுக்கடைகளை திறந்தாங்க, வெறும் ஒரு நாள்ல எதுக்கு இப்ப திடீர்னு மூட சொல்றாங்க அப்படின்றத விவரமா பார்க்கலாம். தமிழ்நாட்டுல ஊரடங்கு உத்தரவு இந்த ஆட்கொள்ளி நோய்க்காண்டி பிறப்பித்திருந்தாங்க. இது ஒட்டுமொத்த வியாபார கடைகளுக்கும் பொருந்தும். அந்த வகையில பார்க்கும்போது தமிழ்நாட்டுல டாஸ்மாக் கடைகளும் இந்த ஊரடங்கை பின்பற்ற சொல்லி தமிழக அரசு இந்த டாஸ்மாக மூடி வச்சிருந்தாங்க. ஆனா சில மண்டலங்கள்ல பாதுகாப்பான உள்ள இடங்கள்ல மக்களுக்கு சில தளர்வுகள் கொடுத்து சில வியாபார கடைகள் திறக்கலாம் அப்படின்ற மாதிரியும் தமிழக அரசு சொல்லியிருந்தாங்க. இந்த வகையில பார்க்கும்போது பாதுகாப்பான இடங்கள்ல மதுபான கடைகளான டாஸ்மாக் கடைகளை மே 7ஆம் தேதியில இருந்து திறக்கலாம் அப்படின்ற மாதிரியும் தமிழக அரசு ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருந்தாங்க. இந்த அறிவிப்புக்கு மது பிரியர்கள்ட்ட இருந்து அமோக வரவேற்பு கிடைச்சிச்சு. ஆனா ஒட்டுமொத்த தமிழகமே இப்ப மதுக்கடைகள் தேவையா அப்படின்ற மாதிரி கேள்விகளை எழுப்புச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட 40 நாள் மது பிரியர்கள் இந்த மது இல்லாம இருந்தாங்க. இப்ப மீண்டும் இந்த மது கடைகளை திறந்தா பல குடும்பங்கள்ல பல சண்டைகளும், இப்ப பணம் இல்லாத இந்த நேரத்துல பல குடும்பங்கள்ல பொருளாதார வீழ்ச்சியும் ஏற்படும் அப்படின்ற மாதிரியும் சமூக ஆர்வலர்களும் பல கட்சிகளும் இதை எதிர்த்து குரல் கொடுத்தாங்க. இன்னொரு வகையில பார்க்கும்போது இது தமிழ்நாட்டுல உள்ள பொருளாதாரத்தை உயர்த்துச்சுன்னு தான் சொல்லணும். மதுக்கடைகளை ஒரே நாள் திறந்து மது பிரியர்கள் இந்த மது மேல வச்சிருக்க காதல் ஒரு நாள் வியாபாரம் மட்டும் 170 கோடி அப்படின்னு ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாடு திரும்பி பார்க்க வச்சாங்க நம்ம மது பிரியர்கள். அந்த அளவுக்கு டாஸ்மாக் வியாபாரம் கடுமையா ஓடுச்சு. ஆனா இந்த டாஸ்மாக் திறந்ததுனால மது பிரியர்கள் சமூக இடைவெளியை பின்பற்றாம கூட்டம் கூட்டமா மதுக்கடைகள் முன்னாடி நிக்கிறதே இந்த ஆட்கொள்ளி நோய் சமூக தொற்றா மாற வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பல தரப்பினர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்துல மதுக்கடைகளை உடனே மூடணும் அப்படின்ற மாதிரி சமூக ஆர்வலர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்துல கேட்டுக்கிட்டாங்க. அவங்க கொடுத்த மனுவின் பெயர்ல இந்த டாஸ்மாக் கடைகள் ஊரடங்கு முடிகிற வர மூடப்படணும் அப்படின்னு ஆன்லைன் மூலமா இந்த மதுவை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி உத்தரவை இப்ப பிறப்பிச்சிருக்கு சென்னை உயர்நீதிமன்றம். இது மது பிரியர்கள்ட்ட மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமா பார்க்கப்படுது. ஏன்னா 40 நாளைக்கு அப்புறம் மதுவோட ருசியை காமிச்சிட்டு திரும்பியும் மூடப்பட்டா அவங்களோட ஆட்டம் வெறித்தனமா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் மது பிரியர்களோட குடும்பத்துல இருந்து அச்ச பயங்களும் ஏற்படுது. சென்னை உயர்நீதிமன்றம் போட்ட இந்த தீர்ப்புக்கு அமோக வரவேற்பையும் தமிழக மக்கள் இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. டாஸ்மாக் மூடப்பட்டதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு, இது மூடுறது சரிதானா இல்ல மீண்டும் திறந்ததே தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. மேலும் இதே போன்ற பயனுள்ள உடனடி தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியா வந்துரும்.